அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மே 30, 2025 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். வேகமாக வளர்ச்சியடையும் பொருளாதார நாடாக தொடரும் இந்தியான்னு சொல்லி ஆர்பிஐ தெரிவிச்சிருக்காங்க. வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக நிகழாண்டிலும் இந்தியா தொடர்வதாக இந்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த பொருளாதார அடிப்படைகள், வலுவான நிதித்துறை மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் மூலம் இந்த வளர்ச்சி சாத்தியமாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அரசின் சேவைகளை விரைவாக பெற எளிமை ஆளுமை திட்டம் முதல்வர் தொடங்கி வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. தடையின்மை சான்றிதழ் அரசு ஊழியர்கள் கடவுச்சீட்டு பெறுவதற்கான தடையின்மை சான்றிதழ் முறை எளிதாக்கப்பட்டுள்ளது. அதாவது கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது துறையில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு முன் தகவலை கடிதம் மூலமாக அளிக்கும் முறை மற்றும் பின்பற்றப்படும். நன்னடத்தை பின்னணி சரிபார்ப்பு சான்றிதழ் பெற மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கு பதிலாக தனிநபர் அரசு துறையை சேர்ந்தவர்கள் நன்னடத்தை சான்றை இணையம் வழியாக விண்ணப்பித்து எளிமையாக துரிதமாகவும் பெறலாம். அதாவது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க பாஸ்போர்ட் பெறுறதுக்கான தடையின்மை சான்றுகளை எளிதிப்படுத்தியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் முக்கிய 10 சேவைகளை விரைவாக பெற வகை செய்யும் எளிமை ஆளுமை திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அரசு நிர்வாக நடைமுறைகளை எளிமையாக்குவதன் மூலம் பொதுமக்கள் இணைய வழியிலேயே அரசு சேவைகளை விரைவாகவும் எளிமையாகவும் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக எளிமை ஆளுமை என்னும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இதில் அரசின் முக்கிய 10 சேவைகளை எளிதில் இணையம் வழியாகவே பெற முடியும். சுகாதார சான்றிதழ், பொது கட்டட உரிமம், முதியோர் இல்லங்கள், மகளிர் தங்கும் விடுதிகள் இல்லங்கள், சொத்து மதிப்பு சான்றிதழ் என மொத்தம் 10 இது பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மாதந்தோறும் அறிஞர்கள் அவயம் நிகழ்வு அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் தொடங்கி வைத்தார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் நடைபெறும் அறிஞர்கள் அவயம் நிகழ்வை அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் சென்னை வியாழக்கிழமை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் அவங்க பேர் கொடுத்திருக்காங்க. தமிழர்கள் மற்றும் அதன் சிறப்புகளை அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப உலக அளவில் கொண்டு சேர்க்கும் வகையில் துறை சார்ந்த வல்லுநர்களின் கருத்துக்களை பற்றி திட்டங்களாக நிறைவேற்ற மாதந்தோறும் கலந்தாய்வு கூட்டம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அறிஞர்கள் அவயம் என்னும் தலைப்பில் வழிநடத்தப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. என்னன்றதை பார்த்துக்கோங்க. அறிஞர்கள் அவயம் அப்படின்னா அடுத்து அரசு பணியில் சேரும் மகளிருக்கு மகப்பேறு விடுப்பில் புதிய சலுகை தமிழக அரசு உத்தரவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. திருமணமான அரசு பெண் பணியாளர்களுக்கு மகப்பேறுக்கான 9 மாதமாக இருந்த விடுப்பு காலம் ஓராண்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த காலமானது ஊதியத்துடன் கூடிய விடுப்பாக கருதப்படும். இப்போதுள்ள விதிகளின்படி மகப்பேறு விடுப்பு காலமானது தகுதிகாண் பருவத்துக்கு ப்ரொபேஷன் பீரியட் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. இதன் காரணமாக அரசு பணிகளில் பணியாற்றி வரும் பல்லாயிரக்கணக்கான இளம் பெண்கள் மகப்பேறு விடுப்பு எடுத்தால் தகுதிகாண் பருவத்தை உரிய காலத்துக்கு முடிக்க முடியாமல் அவர்களுடைய பதவி உயர்வு பாதிக்கப்படுகிறது. பணி மூப்பை இழக்கும் நிலையும் உருவாகிறது. இதை கருத்தில் கொண்டு இனிவரும் காலங்களில் அரசு பெண் பணியாளர்கள் மகப்பேறு விடுப்பு காலத்தை தகுதிகாண் பருவத்துக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் என சட்டப்பேரவை விதி 110 கீழ் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார். இந்த அறிவிப்பை செயல்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறதுன்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா நீங்க திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். முடிவும் இடையூறும் முற்றியாங்க எய்தும் படுபயனும் பார்த்து செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும் பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு வினை செயல் வகைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. உச்சநீதிமன்றத்துக்கு 3 புதிய நீதிபதிகள் நியமனம். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் 2 உட்பட 3 நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக வியாழக்கிழமை நியமிக்கப்பட்டனர். இவர்கள் பதவி ஏற்பதன் மூலம் அனுமதிக்கப்பட்ட 34 நீதிபதிகள் என்ற முழு பணியிட இலக்கை உச்சநீதிமன்றம் அடைய உள்ளதுன்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. டோட்டலாக உச்சநீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள்னா 34 பேர். இவங்க 3 பேரை பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது ஃபுல்ஃபில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. 34க்கு 34 ஃபுல்ஃபில் ஆயிரும்ட்டு. உழவரை தேடி வேளாண்மை துறை திட்டம் தொடக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை என்னும் திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வியாழக்கிழமை தொடங்கி வைத்தார். வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை என்னும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டம் 17,116 கிராமங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது. தலைமை செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக இதை திறந்து வைத்தார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் வேளாண்மை விரிவாக்க சேவைகள், அரசின் திட்டங்கள் ஆகியன விவசாயிகளின் கிராமத்திலேயே வழங்கப்படும். திட்டத்துக்கான முகாம்களில் 15 நாட்களுக்கு ஒருமுறை ஒவ்வொரு வட்டத்திலும் உள்ள 2 கிராமங்களில் நடத்தப்படும். இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வட்டத்திலும் ஒவ்வொரு மாதமும் 4 கிராமங்கள் வீதம் மாதந்தோறும் 1540 கிராமங்களில் முகாம்கள் நடத்தப்பட உள்ளனன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக சூரிய சக்தி மூலம் முழு மின் தேவையை பூர்த்தி செய்யும் முதல் மாவட்டம் டையூன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தனது ஒட்டுமொத்த மின் சேவையும் சூரிய சக்தி மூலம் பெறும் நாட்டின் முதல் மாவட்டமாக தாத்ரா நகர் ஹவேலி யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ள டையூ உருவெடுத்திருப்பது தெரிய வந்துள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. டையூ மாவட்டத்துக்கு வியாழக்கிழமை பயணம் மேற்கொண்ட மத்திய அமைச்சர்
பிரலாத் ஜோஷி யூனியன் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படும் சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டங்கள் நிலை குறித்து அதிகாரிகளுடன் உயர்நிலைக் கூட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் டையூ மாவட்டத்தில் பிரதமரின் இல்லந்தோறும் இலவச சூரிய மின் உற்பத்தி திட்ட நடைமுறை குறித்தும் ஆய்வு செய்தார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை மெகாவாட் அப்படின்ற மாதிரியும். இந்த ஆய்வுக்கு பின்னர் அவர் தெரிவித்தது என்னன்னா, டையூ மாவட்டம் தனது ஒட்டுமொத்த பகல் நேர மின் தேவையான 11.88 மெகாவாட் திறனை சூரிய சக்தி மின் உற்பத்தி மூலம் பூர்த்தி செய்து தேசத்துக்கே உதாரணமாக உருவெடுத்துள்ளதுன்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. விண்கல் ஆய்வுக்காக விண்கலம் செலுத்தியது சீனா. செவ்வாய் கிரகத்துக்கு அருகிலுள்ள ஒரு விண்கல்லில் இருந்து மாதிரிகளை சேகரித்து கொண்டு வருவதற்கான விண்கலத்தை சீனா வியாழக்கிழமை விண்ணில் செலுத்தியது. செவ்வாய் கிரகத்துக்கு அருகிலுள்ள 2016 HO3 என்ற விண்கல்லில் ஆய்வு மேற்கொள்வதற்காக அந்த விண்கல்லில் இருந்து மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு எடுத்து வருவதற்கான தியான்வென்-2 விண்கலம் வியாழக்கிழமை விண்ணில் செலுத்தப்பட்டதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.